வணக்கம். நான் வந்து மதுரை டிஒஎஃப்னுடைய மதுரை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். நாங்கள் இந்த மதுரை மனித சங்கிலி நிகழ்ச்சிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியாருக்கு வைக்கிற நிலைமை இருக்கு. இருக்கக்கூடிய இளைஞருடைய வேலை வாய்ப்பையும் உத்தரவுப்படுத்த வக்கு இல்லாத ஒரு மோடி அரசாங்கம் ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தரேன்னு சொல்லி இதுவரைக்கும் 1 லட்சம் இளைஞர்கள் கூட வேலை தரல, வேலை இழக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அது ஒரு பகுதியா நாங்க இருக்கக்கூடிய மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ரயில்வே கிரவுண்ட் மற்றும் ரயில்வே காலனிய தனியாருக்கு விற்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய மதுரை ரயில்வே கிரவுண்டு பிளஸ் அந்த நிலம் வந்து 40 ஏக்கர் உள்ள நிலம். அந்த நிலத்தை முழுமையா 1200 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை முழுமையா தனியாருக்கு விற்கிற நிலைமை இருக்கு. அதே மாதிரி பல ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்குன ஒரு மிகப்பெரிய மைதானம் தான் இந்த ரயில்வே கிரவுண்டு. மதுரையில இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கிரவுண்ட பிரைவேட் ஸ்டேஷனை ஆக்குறதுனால மோடி அரசாங்கம் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியார் விற்கிற நிலைமை இருக்கு. அதுல இருந்து எங்க மதுரையும் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கிரவுண்டையும் விற்கிது. அதுல கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட பரப்பளவு சின்ன இருந்தாலும் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு. மதுரையினுடைய நுழைவுகளா இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டை விற்கிற நிலைமை இருக்கு. இதை கண்டிச்சு நாங்க இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி கொல்கத்தால இந்திய வாலிபர் சங்கம் எப்படி ஒரு யூத் பிரிகேஜ் நடத்துச்சோ, அதே மாதிரி கேரளால இது ஒரு ஹியூமன் செயின். இந்தியாவுல பிஜேபி RSSக்கு சாவாமணி அடிக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.